சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுலேயும் நீங்கள் சிட் ஃபண்ட் மூலமாக, பதிவு பெற்ற சிட் ஃபண்டுகள் மூலமாக சேமிக்கணும்னு சொல்லிகிட்டே வந்திருக்கிறோம். ஒரு கொஷின் வருது, எப்படி சேமிக்கிறது? அதுக்குண்டான சில டிப்ஸ் இப்போ கொடுக்குறோங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணுற செலவில் எதையெல்லாம் குறைச்சா சேவ் பண்ணுற முடியும் அப்படிங்கிறத சில ஐடியாஸ் சொல்கிறோம். ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங் போனதுக்கப்புறம் அங்கே கண்ணில் படுறதெல்லாம் தேவை இருக்கோ இல்லையோ வாங்குகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை வேண்டாம். போகும்போது என்ன வாங்க போகிறோம், என்ன விலையில் வாங்க போகிறோம்னு குடிச்சிட்டு போங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இம்பல்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்த உடனே வாங்கிடுறது, ட்ரெஸ் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி வெளியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அவசியம் இல்லாமல் நினச்சப்பெல்லாம் பண்ண வேண்டாம். ஃபுட்டு எவ்வளோ காஸ்ட்லின்னு உங்களுக்கு தெரியும். மற்ற ஆப்ஸில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ தான் தெரியுது, 2 அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ் வருது, ப்ளஸ் காஸ்ட் இட் செல்ஃப் கூட நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது, ஸ்கூட்டர் ஆனாலும் கார் ஆனாலும் தேவையில்லாத சின்ன சின்ன ட்ரிப்ஸ் கூட அதை எடுத்துகிட்டு போகும்போது செலவு கூடுது. அதை அவாய்ட் பண்ணலாம். வாக்கிங்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம். அதே மாதிரி வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்குகிறோம், வாஷிங் பவுடரோ காஃபி பவுடரோ, நிறைய ரீஃபில் பேக்ஸ் இருக்குது, அதை வாங்கலாம். ஒவ்வொருத்தரையும் பேக் டின்னும் கிளாஸ் பாட்டில்ஸும் வாங்கும்போது காஸ்ட் கூடுது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஸோ இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பணம் சேமிக்கிற செலவை குறைக்கிற வழிகளை ஒரு 3 மாதத்துக்கு பின்பற்றுங்க. 3 மாதம் கணக்கு போட்டு பாருங்கள், இது ஒவ்வொரு ஹெட்லையும் எவ்வளோ சேவ் ஆயிருக்குன்னு. நிச்சயமாக அது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டாக இருக்கும். அதுவே உங்களை கன்வின்ஸ் பண்ணும். தொடர்ந்து இது பண்ணோம்னா அந்த தொகையை நம்ம மாதம் மாதம் சேமிக்கலாமே அப்படின்னு.